கண்களே, கூரை கொண்ட கண்களே, கூரை கொண்ட ஷீலாவே, உருவம் ஒன்றாகிலும் உள்ளம் ரெண்டாகும் பாலாவும் கலவுமே. அன்பு நிறைந்த பாலா அடங்க பாலாவுக்கு வரமாய் அமைந்தானே. ஷீலாவின் தாபம் பாலாவுக்கு தூபமே, தூண்டில் மீனாக்கும் பாலாவுக்கு துணை கலாதானே. கண்டிடுவோம் கேட்டிடுவோம் கொண்டாடிடுவோம் ஆனந்தமே. ஏகவல்லி அம்மா எங்கள் குல தெய்வம் நீ அம்மா, எங்கள் குறை தீர்க்கவா அம்மா. இந்த அகிலத்தையே காப்பவள் நீ நானே அம்மா. என் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர்த்து எங்களை காக்க வேண்டும் தாயே. நல்ல புத்தி கொடு தாயே, அசுரர்களிடமிருந்து எங்களை காப்பாற்று தாயே. எங்களை நல்வழிப்படுத்தம்மா, உன் பிள்ளைகளை வழி நடத்தம்மா. உன் பாதம் பணிந்து வணங்குகிறோம், எங்களை ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டும் தாயே. என்னாச்சுமா? என்ன பாலா, ஏன் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. கலா சொன்னான்னு நேற்று ராத்திரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பேய் படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுலேருந்து பேயை பற்றின பயமாகவே இருக்கு. ஆசை நிறைவேறாம தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனவங்க ஆவியா வருவாங்கன்னு அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அப்படி ஆவியா வரவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களே பழி வாங்குறாங்க. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல பேயின்னு ஒண்ணு இருக்குங்கிறத ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க. நான் தான் கல்யாணமே பண்ணி கூட வச்சிருக்கேன். அத நினைச்சாதாங்க என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ பாலா, அந்த படத்தை நானும் தாமா பார்த்தேன். அந்த படத்துல பேயின்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு அடிச்சு சொல்றாங்க. அந்த இங்கிலீஷ் படத்தை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பாலா. அப்போ எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்றீங்களா? பைத்தியக்காரச்சி, எதுக்கும் கலா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறியா? என்ன சும்மா கலா கலான்னு சொல்லிக்கிட்டு நாங்க ஷீலாக்கா கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயோ, ஷீலா என்னத்த பார்த்தாலோ என்னத்த புரிஞ்சுதோ, உங்ககிட்ட என்ன சொல்ல போறாளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷீலாக்காவும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நான் அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். அவங்க எனக்கு எப்போ நல்லா தானே இருப்பாங்க. தள்ளுங்க. ஒரு பேய் இன்னொரு பேய்க்கு என்னைக்குமே நல்லது தாண்டி நினைக்கும். என்ன இந்த பாலா, பேய் படத்தை பார்த்துட்டு பேய் இருக்குன்னு நம்பிட்டா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா இவ உடம்பும் கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடுமே. என்னத்த பண்ணி தொலைறது? கலா கிட்ட ஐடியா கேட்போம். போனை தூக்கி எங்க வச்சேன்? அட அத்தா. ஹலோ தான். ஹலோ கலா. என்னத்தா பாலாக்கா நான் சொன்ன பேய் படத்தை பார்த்துட்டாங்களா? ஷீலாவையும் பார்க்க சொல்றேன்னு வேற சொன்னாங்க. ரெண்டு பேரும் இந்த உலகத்துல பேய் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஐயோ, அது விஷயமா பேசலாம் தான் கலா உனக்கு ஃபோன் பண்ணேன்.
ரொம்ப நாளாவே பாலாக்காவுக்கு பேய் மேலே ரொம்ப நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமாச்சு பேய் இந்த உலகத்துல இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். அதுதான் இல்ல, அந்த படத்துல பேய் இருக்குன்னு ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்கன்னு சொல்றா. அவளுக்கு இங்கிலீஷும் புரியல, அந்த படமும் புரியல. என்னத்த இப்படி சொல்றீங்க? ஷீலாக்காக தான் நல்ல இங்கிலீஷ் தெரியுமே. அந்த படத்துல பேய் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. பாலாக்காவை பயமுறுத்ததுக்காக தான் ஷீலா இப்படி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இத சொல்லத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பாலாவை கொஞ்சம் பாத்துக்கோ கலா. அந்த ஷீலா மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாம் இருக்க பயமேன். ஏய் பாவனா, நெட்ஃப்ளிக்ஸ்ல நேத்து ஒரு பேய் படம் பார்த்தேடி. நான் கூட அந்த படம் பார்த்தேம்மா. சின்ன வயசுலேருந்து பேய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படத்தில் பேய்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. பாவனா, இங்கிலீஷ் தெரிஞ்ச உனக்கும் எனக்குமே அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுது. ஆனா அந்த பாலாவுக்கு ஒண்ணுமே புரியல. தப்பாதான் புரிஞ்சுது. லூசு, ஆவி இருக்குன்னு அவ நம்பிட்டா. அவளுக்கு புரியாம என்ன வந்து கேட்டா, அந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னு. நான் பேய் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டேன். அம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், மறைக்காம சொல்வியா? என்னடி கேட்க போற? உனக்கு ஏமா அந்த பாலாவை கண்டாலே பிடிக்கல? அவளை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடணும்னே இருக்க. அந்த பாலா எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா? அம்மா, என்ன நீ பாலாவை பத்தி பேசினதும் உன் முகத்துல ரெட் லைட் எரியுது. வில்லினாலே ரெட் லைட் எரியும்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அம்மா, நீ இன்னும் 90ஸ்லயே இருக்கம்மா. இப்போ வில்லி எல்லாருமே எவ்வளோ சாஃப்டானவங்களா மாறிட்டாங்க தெரியுமா? முதல்ல அந்த லைட்டை மாற்ற சொல்லு. லைட்டை தான் மாத்துங்களேங்க. சரிம்மா, இப்போ சொல்லு, என்னாச்சு? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அது உனக்கு தெரியும்ல? ஆமா, அவங்க பேர் நீலால. அவங்க சூசைட் பண்ணி தானே இறந்தாங்க. ஆமா, சூசைட் தான் பண்ணிக்கிட்டா. என்னம்மா சொல்ற? ஏன் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? சொல்றேன். இந்த பாலாவோட புருஷன் பாலா இருக்கானே, அவனுக்கு தான் என் தங்கைய கொடுக்கறதா இருந்தது. பொண்ணு பார்க்குற அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு என் தங்கச்சியோட உயிர் தோழியான இந்த பாலாவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. பொண்ணு பார்க்க வந்த அந்த பாலாவை எப்படியோ இந்த பாலா மயக்கிட்டா. அந்த போக்கத்தை பயலும் என் தங்கச்சி நீலாவை பொண்ணு பார்க்க வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பக்கத்துல இருந்த பாலாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம என் தங்கச்சி அன்னைக்கே தூக்க மாத்திரையை சாப்பிட்டா. தற்கொலையும் பண்ணிக்கிட்டா. ஆனா உயிர் தோழி செத்துட்டாளேன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த படுபாவி பாலா அந்த பாலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் விடுவேனா? பாலாவோட கல்யாணத்துக்கு சந்தோஷமா போற மாதிரி போய் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு எனக்கும் தங்கச்சி தான் அப்படின்னு அவளோட பாசமா இருக்கிற மாதிரி அவளை நம்ப வச்சு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை எப்படியாவது சிக்கல்ல மாட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ண. அந்த முயற்சியோட இன்னொரு படிதான் இன்னைக்கு நடக்க போற இந்த எபிசோட். மா, பயங்கரமான ஆள்மா நீ கவலையே படாத. அந்த பாலாவை ஒரு வழி பண்ணு. அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கேடி. சரி, இப்ப அவளை என்ன பண்ணலாம் சொல்லு. மா, ஒரு வாட்டி உங்க லேடிஸ் கிளப்போட ஆனிவர்சரிக்கு நம்ம ரிலேட்டிவோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தல்ல? ஆமா, அதுல ஆண்டவங்களுக்கு தேவையான நகையெல்லாம் வெளியில இருந்து வாங்க வேணாம், நிறைய செலவாகும். அதனால நம்ம லேடிஸ் கிளப்ல இருக்கிறவங்களே அவங்கவுங்க கிட்ட இருக்கிற நகைகளை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப பாலாவோட அப்பா கொடுத்தாருன்னு பாலா ஒரு நகை செட்டை கொடுத்தா. எவ்வளோ நல்ல நகைங்க தெரியுமா அதெல்லாம்? அந்த பாலா இப்போ பேய்களை ரொம்ப நம்புறால. அதை வச்சே அந்த நகைங்க எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடலாம். இவ்வளோ சொல்ற, அதை எப்படி பண்ண போறோம் நீயே சொல்லு. ஏம்மா, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு முத்துசாமி. அவரு பாலாவோட அப்பா வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட தானே குமாஸ்தவா வேலை பார்த்தாரு? ஆமா. ஒரு ஐடியா. பாலாவோட அப்பா உன் கனவுல வந்து, ஹே ஷீலா,
உங்க அப்பா என்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருந்தான். அதுக்கீடா கொஞ்சம் நகையும் என்கிட்ட கொடுத்துருந்தான். ம். அந்த நகைங்க எல்லாத்தையும் என் பொண்ணு பாலா கிட்ட கொடுத்துருக்கேன். உங்க அப்பா என்கிட்ட வாங்கின 10,000 ரூபாய் இப்போ வட்டியோட சேர்த்து 10 லட்சம் ஆகி இருக்கும். உங்க அப்பா கொடுத்த நகைங்களோட மதிப்பு இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேலேயே ஆகியிருக்கும். அதனால அந்த பாலா கிட்ட போய் இன்னைக்கு உங்க அப்பா கொடுத்த நகை கூடவே அந்த 10 லட்சத்தையும் சேர்த்து வாங்கிக்கோ. ஆ, அப்பதான் நான் இந்த பேய் உலகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னை இந்த பேய் உலகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது பாலாவோட கடமைன்னு போய் சொல்லு. நீ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாதான் நான் பேய் உலகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். என்னை இந்த பேய் உலகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது பாலாவோட கடமைன்னு போய் சொல்லு. ஆ. ஒருவேளை அவ கொடுக்க மறுத்துட்டா என் பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை ஒரே அரைஞ்சு ஐயோ. ரத்த வாந்தி எடுக்க வச்சிருவேன்னு அவரு சொன்னதா நீ போய் சொல்லு. ஹே பாவனா, என்னை விட நீ ஒரு படி மேலேயே போயிட்டடி. இத கண்டிப்பா நான் செய்றேன்டி. பாவனா, நீ பெரிய அவ மட்டும் நகையெல்லாம் கொடுத்துட்டா அந்த மொத்த நகையும் உனக்கு தாண்டி. பேச்சு மாற மாட்டியே. சேச்சே, நான் போய் பேச்சு மாறுவேனா? நான் சொன்னா சொன்னதுதான். பாலா, அக்கா வாங்கக்கா. என்ன பாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, உட்காருங்க. பாலா, இப்போவாது பேய் இருக்குன்னு நம்புறியா? நான் எப்பவுமே பேய நம்புறவு தானேக்கா. எனக்கு கூட பேய் மேல நம்பிக்கை இல்லாம தாண்டி இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். என்னக்கா சொல்லுங்க. உங்க அப்பா நேத்து என் கனவுல வந்தாருடி. என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி. ஐயோ, நீ அந்த நகைகளை என்கிட்ட கொடுக்கலனா என்னாகும் தெரியுமா? உங்க அப்பா சொர்க்கத்துக்கே போக முடியாதான். ஐயோ, அந்த நகையை கூட திருப்பி கொடுத்துட்றேன்க்கா. ஆனா 10 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கக்கா போவேன்? என்னக்கா பண்றது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. உங்க அப்பா தான் பேயா திரிவாரு. உங்க அப்பா வந்து உன்னை அரைஞ்சாருன்னா ரத்த வாந்தி எடுப்ப. அப்ப என்னடி பண்ணுவ? சரிக்கா, நான் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பணத்துக்கு ரெடி பண்ண சொல்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிடி, சீக்கிரமா பணத்தையும் நகையோ ரெடி பண்ண பாரு. நான் வர்றேன். சரிக்கா. சரி கலா, நான் பாத்துக்கிறேன். என்ன பாலா, உன் முகத்துல சந்தோஷம் தெரியுது. ஆமாங்க, இந்த உலகத்துல பேய் இருக்குன்னு நம்பினது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சினிமாவையும் நான் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இதை வச்சு ஷீலானை ஏமாத்த பார்த்துருக்காங்க. ஆனா கலா தான் என்னை காப்பாத்தினா. அப்பாடா. எப்படி? ஷீலாக்கா கிட்ட ஷீலாக்காவோட அப்பா என் கனவுல வந்ததாக கலா சொல்ல சொன்னான். நானும் கிளிப்புல சொல்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். ஷீலாவுக்கு தான் பேயின்னு ஒண்ணு இல்லன்னு தெரியுமே, அவ எப்படி நம்பினா? ஆனா என்கிட்ட அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா என்ன பேய் இருக்குன்னு நம்ப வச்சதே அவங்க தானே. ஷீலாக்கா கிட்ட ஷீலாக்காவோட அப்பா என் கனவுல வந்து உங்க அப்பா கிட்ட கொடுத்த நகையெல்லாம் கவரிங் நகை தான், அதை நீ திருப்பி கொடுக்க அவசியம் இல்லை. உங்க அப்பா கிட்ட நான் 10,000 வாங்கினேன், அது இப்போ 10 லட்சம் ஆயிடுச்சு. அந்த 10 லட்சத்தை மட்டும் ஷீலாக்கா கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னாருன்னு சொன்னேன். ஒருவேளை ஷீலா உனக்கு 10 லட்சத்தை தரலன்னு சொன்னா நான் இன்னும் பேய தான் சுத்திட்டு இருக்கேன், அதனால அவளை அடிச்சு ரத்த வாந்தி எடுக்க வைப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். சரி, ஷீலா இதுக்கு என்ன பதில் சொன்னா? இத கேட்டு ஷீலாக்கா வெளத்து போயிட்டாங்க. என்ன பாலா, இந்த உலகத்துல பேய் பூதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நானும் உனக்கு 10 லட்ச ரூபா தர வேணா, நீ எனக்கு நகையெல்லாம் தர வேணா, இந்த பிரச்சனையை இதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஆஃப் ஆயிட்டாங்க. பாத்தியா ஷீலாவோட கிரிமினல் புத்திய? பேய் இருக்குன்னு உன்னை நம்ப வச்சு அதையே உன் வீக்னஸ் ஆக்கி உன்னை கடனாளி ஆக்க பாத்திருக்கா. நல்ல வேளை கலா தான் உன்னை காப்பாத்திருக்கா. ஆமாங்க, கலா ரொம்பவே கிரேட். தோல் கொடுப்பான் தோல்னு சொல்லுவாங்க. ஆனா துன்பத்துல இருந்து காப்பாத்த தங்கச்சின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். துன்பத்துல சொல்லாத, பேய்கிட்ட இருந்து காப்பாத்த தங்கச்சின்னு சொல்லு. இல்லாத பேயை எதுக்கு இப்ப இழுக்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். இதோ வரேன் பேய். பாலா
பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே